அனைவருக்கும் வணக்கம். 2006 பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைய யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்கள் இந்தியாவுக்கு வராரு. அப்போது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்திய மாம்பழங்களை அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்களோட ஹார்லி டேவிட்சன் என்று சொல்லப்படுகிற அந்த பைக்கை நம்மளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஒரு மருந்து வாங்கலான்னு போகிறீங்க. அந்த மருந்தோட விலை 80 ரூபா இருக்குது. இதே 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மருந்து வாங்கலான்னு போகிறீங்க. அந்த மருந்தோட விலை 20 ரூபா இருக்குது. இப்போது இந்த 80 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலக பொருளாதாரக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நம்ம ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற உலக பல்கலைக்கழகங்களை படிக்கணும் அப்படின்னா அந்தந்த நாட்டுக்கு போய் தான் படிக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலக பொருளாதாரத்துக்கும் நம்ம இந்தியாவுக்குமே ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. ஏன் இந்த உலக பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இந்தியாவில் வரக்கூடாது? அதாவது நம்மளோட இந்தியாவில், அது தமிழ்நாட்டில் லோக்கலில் இந்த உலக பல்கலைக்கழகங்களை ஸ்டார்ட் பண்ணால் இங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கே படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த உலக பொருளாதாரம் அதோட நிலை நம்மளை யோசிக்க வைக்குது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு அரிசி இல்லை ஒரு கோதுமை விளையுது அப்படின்னா நமது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா ஒரு குறைந்த உற்பத்தி விலையை அந்த பொருட்களுக்கு வழங்கும். இதற்கும் உலக பொருளாதாரத்திற்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது ஒரு பொருளாதாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு 3 படிநிலையாக பிரிப்பாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமி, அதாவது ப்ரைமரி எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் எக்கானமி ஆர் செகண்டரி எக்கானமின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் எக்கானமி, அதாவது சேவை சார்ந்த நிறுவனங்கள், சேவை சார்ந்த ஒரு பொருளாதாரம். இந்த 3 தான் மெயினான ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அதாவது உலக வர்த்தக நிறுவனம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பராக இருக்குது. நம்ம பார்த்த இந்த பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டார்ஸ், இந்த 3 எக்கனாமிக்கும் இந்த உலக பொருளாதார நிறுவனத்துக்கும் இந்தியாவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த உலக வர்த்தக நிறுவனத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஒரு விவசாயம் சார்ந்த பொருட்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருட்கள், சேவை சார்ந்த பொருட்கள் இதை நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க இல்லை இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த விதமான தடையுமே இல்லாமல் இந்த பொருட்கள் அந்தந்த நாடுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. அதாவது நம்ம இந்தியா உலக வர்த்தக நிறுவனத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன, அதோட இம்பேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நம்மளுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும். அதாவது நமது மாம்பழங்களை 2006 அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி நம்ம ஏற்றுமதி பண்ண தொடங்கினோமோ அந்த மாதிரி நம்மளுடைய பொருட்களை நிறைய ஏற்றுமதி பண்ணலாம். அதாவது ஒரு மருந்து நிறுவனம் ஒரு மருந்து தயாரிக்குது அப்படின்னா அதற்கான பேட்டன்ட்டை அவங்களுக்கு 20 வருஷம் வழங்குவாங்க. இந்த 20 வருஷம் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து ஜெனரிக் மெடிசனாக மற்ற கம்பெனிஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட கலரை, அதோட டேஸ்ட், அதோட ஃபார்முலாவை மாற்றி ஜெனரிக் மெடிசனாக உற்பத்தி பண்ணும். இப்போது அந்த கம்பெனி தயாரித்து வழங்குகிற அந்த பொருள் 20 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, 80 ரூபா இருக்கிற மெடிசன் ஜெனரிக் மெடிசனாக மாறும்போது அது 20 ரூபாய்க்கு வழங்கப்படும். இந்தியா போன்ற நாடுகளில் இந்த ஜெனரிக் மெடிசன்னால தான் நிறைய மக்களுக்கு மருத்துவம் ரொம்ப எளிமையாக ஒரு குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் 10,000 ரூபா அப்படின்னு விலை இருந்தால் இப்போ ஒரு சைனீஸ் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க வெறும் 1000 ரூபா தான் செலவாகுது அப்படின்னா இங்கே ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் 2000 ரூபா விலையை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது 2000க்கும் 10,000க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட மார்க்கெட் ரொம்ப அடி வாங்கும். இப்போது டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்தியா மாதிரி இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி, அதாவது இந்த மாதிரி குறைந்த விலையில், மிக குறைந்த விலையில் அவங்க விலையை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டை காலி பண்ணுறது தடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கான வரியை விதிக்கலாம். இது இந்தியாவுக்கு நன்மையாக இருக்குது. அதாவது ஸ்பெஷல் சேஃப்கார்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட உற்பத்தியாளர்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம இந்த நடைமுறைகளை, அதாவது அவங்க அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய குறைந்த விலையுள்ள பொருட்களை நாம் வரி விதித்து நம்மளுடைய பொருட்களை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்பெஷல் சேஃப்கார்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலக வர்த்தக நிறுவனத்துக்கும் இந்தியாவுக்கும் இந்த உலக பொருளாதாரத்துலேயும் நம்மளுக்கு சில பாதகங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது நம்ம இந்தியாவோட இலக்கு பார்த்திங்க அப்படின்னா 2022க்குள்ளே 100 ஜிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட இலக்கு இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யூஎஸ் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம சோலார் பேனல்ஸை தயாரிக்கும் போது நம்மளுடைய உற்பத்தியாளர்கிட்ட நம்ம வாங்கினோம்.
ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சோலார் பேனல்ஸை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது அந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனல் ட்ரீட்மெண்ட் போன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னு ஒரு கேஸ் நம்ம மேலே கொடுத்துருக்காங்க. இந்த WTOவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரீட்மெண்ட்னு சொல்வார்கள். அதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருளையும் நம் நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருளையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். அதாவது ஒரு நாடுக்கு நீங்கள் கம்மியான விலையில் அதாவது கம்மியான வரியை நீங்கள் விதிக்கிறீங்க அப்படின்னா மற்ற நாடுகளுக்கும் அதேமான வரியை தான் நீங்கள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். அதாவது உலக வர்த்தகத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து வர நாடுகளுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது. அப்போது சாதக பாதகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போது வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் என்பது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இல்லை. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க. அப்போது அது ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது. நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகளில் மேனுஃபேக்சரிங் பேஸ் அதிகமாக இருக்குது. நிறையா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இன்னும் நிறைய வரணும். அப்போ தான் நம்ம உலக நாடுகளோட கம்பீட் பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரி நல்லாவே இருக்குது. நம்மளோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டு வருது. அதாவது சர்வீஸ் செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கருதுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம். அதாவது இந்த ஆங்கில அறிவு ரொம்ப முக்கியம். இந்தியாவில் இருக்கிற ஆங்கில அறிவை விட பிலிப்பைன்ஸில் நல்லாவே இருக்குது. அங்கே இன்னுமே குறைந்த விலையில் நம்மளுக்கு ஆட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிகள் அங்கே போகிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலை இழுப்புகள் நம்மளுக்கு நிறைய வழியில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எப்படி நம்மளோட அக்ரிகல்ச்சரை காப்பாற்றுறது, எப்படி நம்மளோட மேனுஃபேக்சரிங்கை காப்பாற்றுறது, எப்படி நம்மளோட சர்வீஸ் செக்டரை வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆழமான அறிவு இருந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடபிள் கமாடிட்டி, அதாவது சர்வீஸ்லேருந்து ஒரு ட்ரேடபிள் கமாடிட்டி அதை கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த உலக நிறுவனங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தொடங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துட்டு வருது. இப்படி தொடங்கினா பிரெயின் ட்ரெயின் என்று சொல்லப்படுகிற, அதாவது இங்கே படிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்து அவங்களோட எக்கனாமி டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இன்னும் அதிகமாகும் அப்படின்னும் இந்தியாவுக்கு இது பாதகமான முடிவுகளை தரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது இந்த H1B and L1 விசா பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமெரிக்கா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விசாக்களை நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. இதனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவுமே இந்தியாவுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருது. அதாவது நீங்களோ இல்லை நானோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயம் இல்லை உற்பத்தி இல்லை சேவை இதை சார்ந்த தொழில்கள் தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்படிங்கும்போது நம்மளுக்கான உரிமைகள் என்ன, அதாவது இந்த உலக பொருளாதாரம் நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்குது, அதற்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உலக பொருளாதாரம் அடிபடும் போது இந்தியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பறிபோகுது. இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய வேலை இழப்புகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இந்தியாவில் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா இதெல்லாம் கொண்டு வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் சைனா போன்ற நாடுகளில் மேனுஃபேக்சரிங் பேஸ் நல்லாவே இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே இந்த உலக பொருளாதாரத்திற்கும் இந்தியாவுக்கும் WTOவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நம்மளோட அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸை எப்படி நம்ம வளர்க்குறது அப்படிங்கன்னு படிச்சுட்டே வர்றது ரொம்ப முக்கியம். இதை கூறிக்கொண்டு எல்லா மக்களும் நல்லா வாழணும், எல்லா செல்வங்களை பெற்று வாழணும்னு கூறிக்கொண்டு நம்ம எல்லாருமே பொருளாதாரத்தை பற்றி இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.